இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மாதிரியே தான் இருக்கும், பட் அதை விட ஒரு ஸ்டெப் நம்ம கம்மியாகவே அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ லாஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வீடியோவில் நம்ம எப்படி பார்த்தோம்னா, ரெண்டு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணோம். இப்போ num1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டா கொடுத்தேன், ஒரு வேல்யூ கொடுத்தேன். அடுத்தது num2ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம். அடுத்தது இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி add அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு num1 அண்ட் num2 அதை ஆட் பண்ணோம், இல்லை மற்ற ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு 3 ஸ்டெப்ஸ் வருது, ரைட்டா? ஸோ ரெண்டு வேரியபிள் நான் அசைன் பண்ணுறேன், அந்த ரெண்டு வேரியபிளையும் ப்ளஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அப்புறம் தான் எனக்கு இதை வந்து அவுட்புட்டில் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். மல்டிபிள் ஸ்டெப்ஸ் போகுது. இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறதுக்கு நான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், num1ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், num1-ஐ num1 plus equal to 2. இந்த இடத்துல இந்த லெட்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, மேலே num1 அப்படின்றத ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியாச்சு. நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக அந்த num1ன்றதை இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ண சொல்லி அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ளஸ் பண்ணுற வேல்யூ என்னென்னா 2. ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வேல்யூ என்ன வருமோ அதை எனக்கு ஈக்குவல், அதாவது அவுட்புட்டில் எனக்கு ரிசல்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த செகண்ட் சென்டென்ஸோடைய மீனிங் வருது. ஸோ 2-3 லைனில் நான் கொடுக்காம ரெண்டு ஆப்ரேட்டரை, அதாவது ஈக்குவல் அப்படின்றதையும் ப்ளஸ் இந்த அடிஷன் சிம்பிள் ப்ளஸ்ன்றதையும் ஒரே இடத்துல நான் கொடுத்து ரெண்டு வேலையும் ஒன்றா நான் முடிக்க போகிறேன். இப்போ num1 அப்படின்ற இந்த 1 கூட இந்த 2 ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட்டை டைரெக்டாக கொடுத்துருன்றது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நான் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி அவுட்புட் எடுக்க போகிறது. இப்போ இதில் மறுபடியும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம். num1ஓட வேல்யூவே நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். எனக்கு இப்போ நம்மோட வேல்யூ 3ன்னு சொல்லி வருது. ஸோ இனிஷியலாக அது 1ன்னு டிக்ளேர் ஆச்சு, அது கூட இந்த 2 ஆட் ஆச்சு. ஆட் ஆனதுனால எனக்கு அவுட்புட் வேல்யூ 3ன்னு சொல்லி வருது. ஸோ இதுவும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மாதிரி தான், பட் ஒரு ஸ்டெப் நம்மளால் குறைச்சி அவுட்புட்டை எடுக்க முடியும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். இந்த இடத்துல இந்த ப்ளஸ் அப்படின்றத நான் எடுத்துகிட்டு வேறு சிம்பிள் போடுறேன்னா மைனஸ் போடலாம். மைனஸ் போட்டுட்டு இப்போ அதோட அவுட்புட் நான் பார்க்கலாம். எனக்கு அவுட்புட் -1ன்னு சொல்லி வருது. ஏன்னா பெரிய நம்பர் கூட நம்ம மைனஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த அவுட்புட் நமக்கு மைனஸில் வருது. அடுத்தது இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அந்த மைனஸ் எடுத்துகிட்டு மல்டிப்ளை சிம்பிள் கொடுத்து அகெயின் நான் அதை ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு 2ன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ண அவுட்புட் வருது. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ண அதே ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட் இது எல்லாத்தையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் அதை கொஞ்சம் ஷார்ட்டாக, லென்த்தியாக இல்லாமல் ஷார்ட்டாக நம்ம எப்படி அவுட்புட்டை கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னிக் இதில் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருடைய யூஸ்.